நீ போனது 4 கப்பு வாங்கினே 5 கப்பு சொல்லி கதறினீங்களா? கப்பு அடிச்சாச்சு. இப்ப கம்முனு இருங்க. கதறானுங்க 2 வருஷமா கதறி நானும் தோனி ஃபேன் தான். ஆனா லேடிஸ் போடவே இல்ல. டீமுக்குள்ள வந்த பயம், ஆர்சிபி இருக்குன்னு பயம். லேடிஸ் டீமே வரல. அப்பா 6 கப் வச்சுன்னா 5 ஒரு நிமிஷம் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே சரியா பண்ணல. ஆனா ஒரு நிமிஷம் சிஎஸ்கே ஃபேன் என்ன பண்ணாங்க? தூப்புறாங்க, ட்ரோல் பண்றாங்க. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் 17 இயர்ஸா ட்ரோல் பண்ணல, பேக்கப் பண்ணாங்க. ஒரு நிமிஷம் பேக்கப் பண்ணாங்க. ஆர்சிபியை பேக்கப் பண்ணாங்க. இன்னும் என்ன பண்ணீங்க? நான் என்ன சொல்றேன்னா பேக்கப் பண்ணிடா. எழுந்துக்காது தூக்கி போட்டா ஒரு பால் கையில மாட்டுன்னு உனக்கும் தெரியும். அந்த நாள் என்னைக்கு வர உனக்கு தெரியாது. வெயிட் பண்ணி நான் பேசுறேன். உனக்கு தெரியாது. வெயிட் பண்ணு உனக்கு தெரியாது. வெயிட் பண்ணி நான் பேசுறேன். நாங்க தான் பேசுறேன். Hello. 18 வருஷம் நீங்க ஜெயிச்சீங்கன்னு நாங்க பேசுவோம். கோடிலாம் தூக்கிட்டு கோடிலாம் இல்ல. 18 வருஷம் நீங்க ஜெயிச்சீங்க, நாங்க தான் பேசுவோம். கப் அடிச்சிட்டு பேசுங்கடான்னு சொன்னீங்க. கப் அடிச்சிட்டோம். இப்போ நீங்க வந்து ஓவரா பேசக்கூடாது. பேச வாய்ப்பு கொடுங்க. நீ பேட்டி கொடுத்திருந்த 119 ஆல் அவுட். எங்க டீம்ல ஒரு நீங்க ஏபிடில வச்சீங்க 49 ஆனீங்க. நீங்க எங்க டீம்ல ஒரு சொல்லுங்க. கிரிக்கெட்ல 49 ஆல் அவுட் ஆகும். அதெல்லாம் சொல்லு. என்ன சொன்னீங்க? பேச கூடாதா? கப்ப மவனே வானால நீ போனது 4 கப்பு வாங்கினே 5 கப்பு. இந்த ஃபைனலே நீ கம்பேர் பண்ண முடியாது. நீ எப்படி கம்பேர் பண்ண போற? உன் ஃபைனலே நீ மொத்தம் வந்து 4 கப்பு. நான் பேச கூடாதுன்றே. மொத்த ஐபிஎல் ஆடுறது சென்னையில இருக்கிற கப்பை வைக்கிறதுக்கே பெங்களூர்ல இடம் இல்ல. ஒரு கப்பை பீரோல போய் போட்டு வச்சுக்கோங்க. 3 வருஷமா வீட்டுல உட்கார்ந்தீங்க. ஐபிஎல் 3 வருஷமா செய்றீங்க. 2 மேட்ச் 6 தோட்டு இன்னைக்கு இவன் மேட்சே கிடையாது. இவன் வந்து பாக்குறானா? எதனால? 18 வருஷமா ஆண்டு இருக்கும். அதனால வந்து பாக்குறான் இவன். இல்லனா இவன் மேட்ச சீடுவோமா? கண்டிப்பா கூட மாட்டோம். இவன் தான் வந்து உட்கார்ந்துருக்கான். சம்பந்தமே இல்லாத மேட்ச்ல வந்து உட்கார்ந்துருக்கான். ஏன் உட்கார்ந்துருக்கான்? இவனை சீடவே ஆள் இல்ல. அதனால தான் இவன் அவங்க பரம்பரையா 3 வருஷம் முடிச்சிருக்கோம். பேசவே கூடாது. இந்த வருஷம் முடிஞ்சா உங்களுக்கு குவாலிஃபை சொல்லக்கூடாது. இந்த வருஷம் முடிச்சிட்டு பேசுங்க. ஜெயிக்காம பேசாதீங்க. ஜெயிச்சிட்டு பேசுங்க. ஜெயிச்சிட்டு பேசுங்க. ஜெயிக்காம இப்ப இந்தியா மேட்ச்க்கு வராதீங்க. ஐபிஎலுக்கு வாங்க. விராட் கோலினா யார் தெரியுமா? பிராண்ட். எத்தனை கப் வச்சிருக்கீங்க? இப்போ உனக்கு என்ன? எத்தனை கப் வச்சிருக்க? ஒரு கப். இவ்வளவு வருஷம் சொல்லி கதறினீங்களா? கப் அடிச்சாச்சு. இப்ப கம்முனு இருங்க. கடைசி வரைக்கும் கதைட்டு தான் இருக்க போறீங்க. 3 வருஷம் நாமம். 3 வருஷம் நாமம். 3 வருஷம் 15 வருஷம் உங்க டீமே இல்ல. ஆர்சிபியோட ஒளிவட்டம் தெரிஞ்சு பாரு.
తెలుగులో చెప్తా తెలుగులో ఆంధ్ర వాడిని ధోని గోడి క్రికెట్ ఆడినప్పుడు ఆర్సీబీ వాడు పుట్టలేదు கழட்டி இருப்பாரு. இப்ப தோனி மட்டும் இங்க இருந்தாருன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பா லாஸ்ட் 3 வருஷம் பாருங்க. இந்த வருஷம் இவங்க மர்டர் பண்ணாங்க, நாங்க ஜெயிக்கணும். இவங்க மர்டர் பண்ணாங்க. 7 people murder. டீம் மேல வராது. தற்கொலை ஃபேன்ஸ் மேல. சென்னையில இருந்தா போற செத்தாங்க. சென்னை ஃபேன்ஸ் தான் செத்தாங்க. சென்னை ஃபேன்ஸ் தான் செத்தாங்க. ஏர் போட்டு போயிட்டு ஒரு கப் இருக்கு. லாலிபாப் சொல்லுங்க, எனக்கு புரியல. இதுக்கு என்ன லாலிபாப்? ஆர்சிபி பேட்டர்ஸ் தான் கப் 2 கப்றாங்க. கபடி முன்னாடி லாலிபாப் சொன்னா எல்லாமே சொன்னா ஓகே. இப்போ என்ன லாலிபாப் விடுங்க. இன்னும் அதே ஓடி இன்னும் எத்தனை வருஷம் இவனுங்க? என்ன 15 வருஷத்துக்கு 5 கப்னு சொல்லி ஓட்டுருவானுங்களா? வேற என்ன பண்றது? நீங்களால ஒரு ஆம்பளையா தோல்வி ஒத்துக்க முடியல. கதறானுங்க 2 வருஷமா கதறி அதுதான் அவங்களால ஜீரணிக்க முடியல. தொடர்ந்து தோத்தா பசங்க பேச நாங்க பேசுவோம். இது எங்க காலம் நாங்க பேசுவோம். 17 வருஷம் கதறீங்க. இப்படி சொல்லி 17 வருஷம் ஒரு வருஷத்துக்கு நீங்க பேச மாட்டோம். 17 வருஷம் உங்களை கதற 17 வருஷம் நாங்க பேசாம இருந்தோம். சிஎஸ்கே மேட்ச பாக்குறதே டோட்டல் டைம் வேஸ்ட். வந்து இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணேன். நான் ஒத்துக்கிற டைம் வேஸ்ட். இன்னைக்கு வந்து ஃபேன்ஸ் வேஸ்ட், டீம் வேஸ்ட். சரியா? கயிறு குடுடா. 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. கயிறு குடு. கயிறு குடுங்க. தொகுட்டும். அடுத்த மேட்ச் 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறோம். வரட்டும், அவ்வளவுதான். இனி சிஎஸ்கே டீம் காணாம போயிடும். வந்து ஜெயிச்சு காமிங்க. போன வருஷம் எல்லா கேமும் ஜெயிச்சோம். இந்த வருஷம் எல்லா ஹோம் கேமும் ஜெயிச்சோம். பேசி டயர்ட் ஆச்சு. வந்து பேசல. மேட்ச் ஜெயிச்சிட்டு பேசிக்கலாம். சரியா? 2 வருஷமா இதுதான் சொல்லி ஜெயிச்சிட்டு பேசுங்க ப்ரோ. ஜெயிக்கலாம் என்ன பண்றீங்க? 2 வருஷம் ஆச்சு. சரியா? இருக்கீங்களா? லாலிபாப் சப்போர்ட் ஏப்ரல் 5ஆம் தேதி தோத்த சிஎஸ்கே எவன் பேசுறானோ வாயில லாலிபாப் சப்ப விடுவோம். நாங்க அதான் உங்களுக்கு விடுவோம். சரி ஓகே, எங்களுக்கு சொல்லி செத்தான பரவாயில்ல. மேட்ச் ஜெயிச்சு நான் பேசுறேன். நல்லா கதறீங்க. அந்த அடிக்கிற அடியில சிஎஸ்கே டீம் கவுண்ட் பண்ணணும். நீ 5 ஒரு ஆளா எவ்வளவு கஷ்டப்படுவாரு. பேசி வேஸ்ட்.